அப்பா என்னம்மா நாளைக்கு காலேஜ் இருக்குப்பா. ஞாயிற்றுக்கிழமை என்னம்மா காலேஜ்? அப்பா ஹால் டிக்கெட் குடுக்குறாங்க, வாங்கணும். அதான் பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. ஒருவேளை அவன் கால் பண்ணுவானோ? ஹலோ பேபி, கிளம்பிட்டியா? டேய் நீ யாரா? அப்பா ஹலோ, காலேஜ் இருக்குன்னு போய் சொல்றியா நீ? உன்ன ஐயோ, இனி நீ காலேஜுக்கு எப்படி போவேன்னு நான் பாத்துறேன். சாப்பிடுறே. அம்மாவும் தூங்கிட்டாங்க, அப்பாவும் தூங்கிருப்பாரு. இப்ப அவனுக்கு கால் பண்ணலாமா? ஹலோ ஹலோ சபரிஷ். சத்யா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. டேய் மச்சான், என்னடா பண்ற? படத்துக்கு வரையா? இல்ல நான் வரலடா. என்ன கட் ஆயிருச்சு? ஒருவேளை கட் பண்ணிட்டாலோ? ஏய் முட்டைக்கண்ணி, ரொம்ப ஓவரா பண்ணாதடி. போதும் நிறுத்துடா. ரொம்ப ஓவரா கலாய்ச்சினா அப்புறம் நான் எஞ்சி போயிருவேன். ஓ அப்படி சொன்னா நாங்க பயந்துருமா? வாடே முட்டைக்கண்ணி. ஒருவேளை இதனாலதான் நம்ம கிட்ட அப்படி நடந்துக்கிட்டாலோ? யார் இவ? ஓ புது ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டானா? நீ தாண்டி என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது. புருக்கி, அவதான் பெஸ்ட் ஃப்ரெண்டா உனக்கு? நான் ஓவரா கலாய்ப்பேன், அதுக்கெல்லாம் குழந்தை மாதிரி கோச்சிட்டு ஓடிட மாட்டியே. இப்படி என்ன விட்டு வேற ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக்குனா என்ன? சாரிலாம் சொல்ல மாட்டேன்டி, வேணா 2 செட் பானிபூரி வாங்கி தரேன். இப்படியே என்ன சமாளிச்சிரு வா. கண்ணிங்க புடன்லயே வச்சிருக்க, தூக்கி இருந்து அல்பாய்ஸ்ல போய் சேர்ந்திருப்ப. தம்பி மன்னிச்சிருப்பா. விடுங்க, அவருக்கு உங்க அப்பா வயசு இருக்கும். சும்மாரி யோ, போய் பெரிய வண்டியா விழு, அப்பதான் சீக்கிரமா போய் சேருவேன். ஆளையும் மண்டையும் பாரு. டேய் காசு ரெடி பண்ணிட்டியாடா? வட்டி கொடுத்தவன் சாவடிக்கிறான்டா. உனக்கு போய் ஜாமீன் போட்டம் பாரு. இல்லடா, இன்னும் 4 நாள் லோன் ஆயிரும்டா, சீக்கிரம் கொடுத்துறேன்டா. டேய் நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, மச்சாங்கிச்சாலும் அப்புறம். நாளைக்குள்ள காசு வரல உன்னை சாவடிச்சிருவேன், போட. சரிடா. ஏய் என்னடி இது? நான் உன சிக்கன் கிரேவி தாண்டி பண்ண சொன்னேன், எதுக்குடி குழம்பு வச்சிருக்க? இல்லங்க, எல்லாருக்கும் பத்தாதுல, அதனாலதான் குழம்பா வச்சேன். ச்சே, நீயே தின்னு. இப்ப எது கோவத்துல இப்படி கத்துறீங்க? எது கத்துறனா? ஆமாடி, அப்படிதாண்டி கத்துவேன். கோவத்துல இப்படி கத்துறதுனால நீங்க பெரிய ஆளு, உங்களை பார்த்து எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் கிட்ட பேச்சு கொடுத்து நாம ஏன் பேச்சு வாங்கிக்கணும்னு எல்லாரும் ஒதுங்கி இருக்காங்க. எதுவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பொறுமையா சொல்லுங்க. இங்க பொறுமையா சொல்லி புரிஞ்சுக்காதவங்க யாருமே இல்ல. யோ போய் பெரிய வண்டியா விழு, அப்பதான் சீக்கிரம் போய் சேருவேன். நீ ஃபர்ஸ்ட் காசு கொடு, மச்சாங்கிச்சாலும் அப்புறம். இங்க எல்லாத்துக்குமே கோவப்பட தெரியும். எல்லாரும் கத்திட்டே இருந்தா இங்க யார் வாழ்க்கையும் நிம்மதியா இருக்காது. அம்மோ சரிம்மா, நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். எங்க புருஷனை பார்த்து சிரிக்க கூட மாட்டேங்கிறா. புதுசா கல்யாணம் ஆனது நாளைக்கு கூட இருக்கலாமா? வீடு என்னமோ போங்க. போனு 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 மடி ரசோத்துமா. இந்த என்ன இந்த பொண்ணு சாப்பிட்ற போது சொன்னா குளிக்கிற கூத்திட்டு போகுது? டேய், நான் ஒவ்வொரு டைம் என் புருஷனுக்கு தெரியாம பயந்துட்டு பேசிட்டு இருக்கேன்டா. ஏய் பயப்படாதடி, நீ மட்டும் நான் சொல்ற இடத்துக்கு வரல, போட்டோஸ் வீடியோஸ்லாம் புருஷனுக்கு அனுப்பிச்சிருவேன். ஏய் அப்படி பண்ணிராதடா ப்ளீஸ். நீ சொல்ற இடத்துக்கு நான் வர்றேன். ஏய் ப்ளீஸ் டே, இப்படி எல்லாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சா நான் உன்னை லவ் பண்ணேன். ஏய் நிறுத்துங்கடி, இந்த காலத்து பொண்ணுங்களை அலைஞ்சிட்டு தான் அனுப்புறீங்க. ஒழுங்கா என் கூட வந்துரு. இல்ல டேய் யாரா நீ? ஏய் அவ ஆள்றா. அடி ஆளா உனக்குறா? ஏங்க அவ சொன்னதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேண்டாமா. அவன் யாரா வேணா இருக்கட்டும், எல்லாரும் வாழ்க்கையிலயும் ஒரு கசப்பான அனுபவம் இருக்கதா செய்யும். ஆனா அது ஒரு கட்டத்துக்கு மேல இருக்க கூடாது. இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் நான் உனக்காக எப்படி உண்மையா இருக்கணும் அதே மாதிரி நீயும் இருப்பேன்னு நம்புறேன். இந்த வீடு ஒண்ணும் உங்க ஒப்பனதுல, நீ இஷ்டத்துக்கு உடைக்கிறேன். எங்க அப்பா பத்தி பேசினா அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னடி திமிர பேசுற உன்ன? இங்க நம்ம கையுக்குள்ள எல்லைய இல்ல இல்ல அரஜானு வைத்துக்கும் அளவில்லா. சாரிமா. நான் தாங்க சாரி கேட்கணும். ஏய் என்னங்க பண்றீங்க? எவட்ட பேசுறீங்க? ஏய் யாரு நீ? என் புருஷன் என்னடி வேலை உனக்கு? ஏய் போன குர்ரி. சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில. டேய் மச்சான் ஒரு ஹெல்ப்டா. என்னடா ஆச்சு? சரி வா. மா அவன் அப்படிப்பட்டவன் இல்லம்மா. ஆனா உங்களுக்கு தெரியாத, அவன் வேற ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான். ஒரே நிமிஷம், நீ அண்ணன் நம்புறியா இல்லையா? நம்புறேனா? நான் சொல்றேன், அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், நீ நம்பு. பாருமா, அவன் இல்லைன்னா செத்துருவாமா. புருஷ மண்ணாட்டி கூட சண்டை வந்தா சொந்தக்காரங்க கிட்ட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கு. மச்சான் சொந்தக்காரங்க உள்ள வந்தா 2 பேர்த்தோட சண்டை 2 வீட்டோட சண்டையா மாறும், அப்புறம் 2 ஊரோட சண்டையா மாறிடும்டா. அதே ஃப்ரெண்டு வந்தானா சண்டையே ஆகாது, சண்டையே ஆக விட மாட்டான்.
ஏய் உனக்கு அவ்வளவு திமிரா? நீ பண்ண தப்பு கூட நான் தான் சாரி கேட்கணுமாடி? இங்க பாருடி, இந்த டைம்ல என்னால சாரி கேட்க முடியாது. உண்மையிலதான் தப்பு, நீ தான் சாரி கேட்கணும். என்னமோ பண்ணி தொலை, நான் கிளம்புறேன். என்ன மெசேஜ் பண்ணிருக்கா? நேர்ல சாரி கேட்க கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கா போல. அடி அடில் மூக்கி பிளாக் பண்றேன்னு டெக்ஸ்ட் பண்ணிருக்கா. இந்த பொண்ணுங்களுக்கு சாரி கேட்க சொன்னா சாவுக்கு போயிட்டு வரது போல இருக்கும் போல. சாரி கேட்க மாட்டீங்களாளுங்க. சத்யா, உண்மையிலதான் நீ தப்பு. என்ன எதுக்கு நீ பிளாக் பண்ணிருக்க? சரிம்மா, நம்ம 2 பேர் மேலதான் தப்பு. போதுமா? சரிடி, என் மேலதான் தப்பு. ஓகேவா? சத்யா, என் மேலதான் தப்பு. சாரி, என்ன மன்னிச்சிரு. போதுமா? வா வா வா. ஏய், அதே மாதிரி உடனே சிரிக்கிறீங்க. எமோஷனை ஸ்டாக் வச்சிருப்பீங்களா? இந்த மாதிரி சாரி கேட்காத உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க, டேக் பண்ணுங்க. போலாம் வா. மருமகளே, எப்படி இருக்க? வாங்க மாமா. அப்புறம் எப்ப வீடு கட்ட காசு தர போறீங்க? வீடு கட்ட காசா? என்னம்மா சொல்றேன்? அட, உங்க பையனுக்கு சொந்த வீடு கட்டுற கூட நீங்க காசு தர மாட்டீங்க. நீங்கெல்லாம் ஒரு பையனுக்கு அப்பாவா? என்ன தைரியம் இருந்தா நீ அப்படி எங்க அப்பா கிட்ட பேசியிருப்ப. ஓ, உங்க அப்பாவை சொன்னது உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதுல. அப்ப இதே கொடுமை எனக்கு நடந்தப்போ உங்களை நான் எவ்வளவு அரைஞ்சிருக்கணும். ஏங்க, நம்மளும் சொந்த வீடு கட்டலாமா? உங்க அப்பா என்ன காசு கொடுத்தா வச்சிருக்கா சொந்த வீடு கட்டுறக்கு? ஆ, சீக்கிரம் லஞ்ச் பேக் கொடுமா, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு. இது வந்துட்டேன். சீக்கிரம் ஒரு வண்டி ஒண்ணு வாங்குங்க. உங்க அப்பா என் பேர்ல பணம் எழுதி வச்சிருக்கான் வண்டி வாங்குறதுக்கு. ஏங்க, நகைலாம் பழசாயிடுச்சுல. உங்க அப்பனை வாங்கி கொடுக்க சொல்லு. உன்னை பெத்து இங்க அனுப்பிச்சிட்டு அவன் ஜாலியா இருக்கிறான். உங்க அப்பன்னு எங்க அப்பாவை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பீங்க. இல்ல, நான் ஒன்னு தெரியாம தான் கேக்குறேன். ஆம்பளை பையனை பெத்து வளர்த்தி உங்க அப்பாவே எந்த சொத்து சேர்க்கல. பொண்ணை பெத்த எங்க அப்பாட்ட என்ன சார் எதிர்பார்க்குறீங்க? ப்ளீஸ், உங்களால எதுவும் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா அப்பா பேர் சொல்லி உங்களை நம்பி வந்த பொண்ணை தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. இந்தா கவி, கடையில செம கூட்டம். எப்படியோ வாங்கிட்டேன். ஏய், இந்த ஃப்ளேவர் ஏன்டா வாங்குன? நல்லாவே இருக்காது. ஏய் பிஸ்தாடி, உனக்கு பிடிக்கலடி இது? இது வாங்கிட்டு இவ்வளவு நேரமா? கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்தா வேண்டாங்கற போண்டாமக்கு குறி. ஹலோ சபரி, டைம் ஆச்சுடா, சீக்கிரம் வாயில. நான் நடந்தே போயிடுவேன். கவி, பக்கத்துல வந்துட்ட, வந்தற வெயிட் பண்ணு. இவன் வர மாதிரி தெரியல, பஸ்லயே போயிட வேண்டியதா. எங்க ஆளையே காணோம். ஏய், எங்கடி இருக்க? எங்கடி போன? எங்க நீ வரேன்னு லேட் பண்ண, அதனால தான் நான் பஸ்லயே வந்துட்டேன். ஏய் லூசு, மெண்டல் பைத்தியம். அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்ன? ஏய், ஓவரா பேசாத. இனிமேல் உன்னை கூப்பிடவே மாட்டேன். வெயிடா போனேன். யாரா அவ? இவ்வளவு ஒண்ணு சொல்றா. அது பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஏன் பண்ணலன்னு இன்சல்ட் பண்றா. கவி, இந்த ஷர்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு போட்டோ எடுக்கலாமா? தலையாண்டி இப்படி குமிஞ்சிட்டு இருக்க? ஏய், அப்படியே எடுறா. ஃபேஸே தெரியாம எப்படி எடுக்கிறது? ஏய், இது ஆஸ்தெட்டிக் டா. நாங்களும் அப்படிதான் போட்டோ கோசி கொடுப்போம். ஏய், ஃபேஸ ஏண்டி மறைச்சிட்டே இருக்க? குறி கரெக்டா. போட்டோ எடுக்கிற ஆசையா போயிடுச்சு. வா போலாம். ஏய், எப்படி போறான் பாரு கஸ்மாலம். ஏய், எதுக்குடி கண்டவங்க இப்படி திட்டுற? ஏனே தெரியல, எவனை பார்த்தாலும் கடுப்பா இருக்கு. மவளை என்னை திட்டினா வெறுப்பாயிருவேன். வா. என்னடி, ஃப்ரெண்டுன்னு எல்லாம் ஒரு அளவுக்கு தான், ரொம்ப ஓவரா பண்ற. ஓவரா பண்றனா? சரி, முடிச்சுக்கலாம், நான் கிளம்புறேன். சோ ஹலோ. என்னடா? டைம் கேட்க வந்தேன். போடா. இவ்வளவு கட்டிக்கு போறோம் செத்தான். ஏங்க கவி, பின்னாடி காத்திருக்கான்னு பாரு. பின்னாடி காத்து இல்லடா, டயர் தான் இருக்கு. சோ என்ன சோ? ஏ புறம்போக்கு, இவளை என் ஃப்ரெண்டுன்னு எப்படிதான் வந்து தொலைஞ்சாலோ. மூடிட்டு பைக் எடுறா. என் சூ. என்ன சொன்ன? சுண்ணாம்புன்னு சொல்ல வந்த மச்சான். கவி, ஃப்ரெண்ட்ஷிப்ல 2 பேரோட மைண்ட் செட், பர்சனாலிட்டி எல்லாம் ஒத்து போகும். ஆனா உனக்கும் எனக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகாது கவி. வாய திறந்தாலே வார்த்தை, எல்லார்கிட்டயும் ரவுடிசம். அதை விட மொக்க ஜோக் சொல்லிட்டு நீயா ஒரு இழுப்பா பாத்தியா? நீயும் நானும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனோ? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப். வா போலாம். சத்யா, சொல்லுடி. ஹரி, ஃப்ரீயாடா? கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்கேன்டி, சொல்லு. தனியா ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரி இருக்காதா? சரி வை, வரேன். ஏறு சத்யா. சாரிடா, நீ பிஸியா இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவ்வளோலாம் இல்லை, ஏறு. இனிமேல் வெளியே போற மாதிரி தான் என்ன கூப்பிடு, நான் வரேன். தனியாலாம் வெளியே போகாத. சரிடா. கையெறி, யாரா தப்பா நினைச்சிட போறாங்க. எவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஏய் ஹரி, பிரியாணி வாங்கிட்டாடா. ஏய், ஆல்ரெடி குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிட்டு வரேன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல உன்னை திஷ்டி பூசணிக்கான்னு சொல்லணுமா? எப்படிமா இருக்க? அங்கிள் நல்லா இருக்கும் அங்கிள். நீங்க? தம்பி யாரு? என்னோட அண்ணா அங்கிள். இந்த வீட்டுக்கு நீ ஒரு பொண்ணு தானுமா? அங்கிள், கூட பிறந்தாதான் அண்ணான்னு இல்ல, இவன் எனக்கு கூட பிறக்காத அண்ணா. நான் யார்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்? தங்கச்சிடா. இப்போ இப்படிதானே சொல்லுவீங்க, ஃப்ரெண்டு அண்ணா தங்கச்சின்னு. போக போக லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நிமிஷம் லைன்ல சத்யா. டேய், உண்மையான ஒரு வந்தா அது எப்படி ஆரம்பிச்சதோ அது அப்படியே தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஒருவேளை நீ பார்த்த ரிலேஷன்ஷிப் தப்பா இருந்திருக்கலாம். நான் அவளை ஒரு தங்கச்சியா தான் பாக்குறேன், அவளும் என்னை ஒரு அண்ணாவா தான் பாக்குறான். இனிமேல் எங்களை தப்பா நினைச்சு பேசினா இனி என்ன நடக்குன்னு தெரியாது.
டேய் எருமை, இன்னும் என்னடா பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இவ சும்மாவே நாய் மாதிரி கத்தோ இப்ப கடுப்புல வேற இருக்க காண்டா மிருகமா மாறி இருப்பாளே. ஏய் புறம்போக்கு, வேலை முடிஞ்சா பிக்கப் பண்ண வரணும்னு தெரியாதா? அதான் வந்துட்டேன்ல, வாமா போலாம். ரொம்ப தேங்க்ஸ்டா என்ன டென்ஷன் பண்ணதுக்கு. ஏய் பைத்தியம், இது மொக்க. இந்த பொண்ணோட பல்லு பாரு உங்க அப்பனா மாதிரி இருக்கு. ஏய் சத்யா, இது ஓகேடி. இந்த பொண்ணு எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி குடுறி, நான் இப்பவே லவ் பண்றேன். அவளுக்கு லவ் பண்றதுல எல்லாம் ப்ராப்ளம் இல்லடா, ஆனா அவங்க வீட்ல தான். யாரெங்களை எதிர்த்தாலும் நான் ஸ்டேஷன் போயிருவேன். டேய் பைத்தியம், ஸ்டேஷன் போனா உன்னதான் உள்ள தூக்கி வைப்பாங்க. என்னடி சொல்ற? கல்யாணம் அவளை கூட்டிட்டு ஓடனா அவ புருஷன் சும்மா இருப்பானா? இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயாக்குள்ள இவ்வளவு சீனா? உன் ஆள் கூட சண்டை போட்டேன்னு சொன்ன, என்னாச்சு? டேய் இரு, அவன் தான் கூப்பிடுறான். என்னடி நீ என்ன லவ் பண்றியா இல்ல அவன் லவ் பண்றியா? ப்ரோ அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல ப்ரோ. ஏய் இது எங்க பர்சனல், நீ உள்ள வராதடா. எல்லாம் என் ஃப்ரெண்ட் பார்த்துட்டு தான் சொன்னான். டேய் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடா. நானும் வேணும் அவனும் வேணுமா உனக்கு? டேய் இப்ப நீ என்ன விட்டு போக சொன்னா போறேன், அதுக்கு எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்க? என்னடி ஆச்சு? இந்த மாதிரி ஒரு லவ்வை விட எனக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே போதும்டா.